இன்னைக்கு கணவன் மனைவி கதையை பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது கணவனை கூப்பிட்டு மனைவி சொன்னாலாம், இது பாருங்க, எனக்கு கேன்சர் நோய், நான் கொஞ்ச நாள்ல இறந்துருவேன், நான் இறந்துட்டாலும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இறந்ததுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணீங்க. ஆனா ஒரே ஒரு சத்தியம், என்னோட சமாதி, நான் இறந்த சமாதி காயிற வரையும் நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, காஞ்சா கல்யாணம் பண்ணீங்க. சரின்னு சொல்லிட்டு கணவனும் ஒத்துக்கினான். அந்த அம்மா இறந்துச்சு. முதல் நாள் போனா சமாதி ஈரமாவே இருந்தது, வந்துட்டான். ஒரு வாரம் கழிச்சு போனா அப்பவும் ஈரமா இருந்தது, வந்துச்சு. 16ஆம் நாள் காரியம் முடிச்சு போய் பார்த்தா அப்பவும் ஈரமா இருந்தது. சரி, மனைவி உத்தரவு தரல, சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தான். அந்த சமாதியில அப்படியே ஈரம் எடுத்துட்டே இருந்தது. இவனுக்கே டவுட் ஆகி போச்சு, ஆனா இந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கும் அப்படின்னு. கொஞ்ச நாள்ல அப்படியே ஒரு ஓரமா, அந்த சமாதி ஓரமா ஒரு மரம் இருந்தது, அங்க போய் படுத்துட்டான். பார்த்தா அவனுடைய மனைவியுடைய அண்ணன், அவன் வந்து 2 குடம் உள்ள தண்ணி எடுத்து சமாதி மேல ஊத்திட்டானா. உடனே ஓடி போய், ஏமாப்புல என்ன டெய்லியும் சாமி நீதான் தண்ணி ஊத்துறதா? ஆமா, என் பொண்ண எங்க அக்கா வந்து சத்தியம் வாங்கிச்சு, என்னோட சமாதியில தண்ணி டெய்லி 2 குடம் ஊத்து, என்ன ஒண்ணு வந்து பேய மிரட்டுவான்னு, அதுதான் வந்து ஊத்துறான் நானா. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இறந்தாலும் உன்னை விடமாட்டேன்டா அப்படின்றதுதான் மனைவியுடைய இலக்கா இருக்குது. அதனால மனைவி மக்களுடைய அருமை இருக்கும்போது தெரியாது, இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கெட்டவேன்னு சொல்றவனை கூட சில நேரத்துல நல்லவேன்னு பேச வைக்குது, பாத்தீங்களா? மரணம் மட்டும்தான்.